ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாட் ஐ நோ சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஃபிஷியன்சியில் இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ எப்படி இருக்குன்னா, ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிப்பாங்க. பட் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து எக்ஸ் டேஸ் டி டேஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதை கம்பேர் பண்ணி அதை வச்சு ஏவோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி அவங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஓவரால் வந்து அந்த ஏ பி எவ்வளோ நாள் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை வச்சு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏ அண்ட் பி கேன் டூ அ ஒர்க் இன் டி டேஸ். அவங்க வந்து எவ்வளோ நாள்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக டி டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ அலோன் கேன் டூ இட் இன் டி ப்ளஸ் 18 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஏபி சேர்ந்து ஒரு வேலையை டி டேஸில் பார்க்குறாங்க. சேர்ந்து பார்க்குறாங்கன்னா அது கம்மியாக இருக்கும். ஸோ அதுவே டி டேஸ்னால் அந்த ஒர்க்கை ஏ மட்டும் பார்த்தான்னா அந்த டியை விட அதிகமாக தானே இருக்கும். ஸோ டி ப்ளஸ் 18 டேஸ், அவங்க எவ்வளோ நாள் ஏ ப்ளஸ் பி சேர்ந்து பார்ப்பாங்களோ அதை விட 18 டேஸ் கூட எடுத்துப்பான். ஸோ அதே மாதிரி பி வந்து அந்த டி டேஸை விட 8 டேஸ் வந்து கூட எடுத்துப்பான். அப்படின்னா வேல்யூ ஆஃப் டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து எப்போவுமே நம்ம டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஸோ ஏ அண்ட் பி பார்க்கறத சேர்ந்து கொடுத்துட்டாங்க டின்னு. அப்போ ஏவுக்கும் பியுக்கும் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, டியோட எந்த நம்பரை கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே வந்து 18 அண்டு 8 இது ரெண்டே வந்து கம்பேர் பண்ணுறாங்களா. ஸோ அப்போ நம்ம அந்த ரெண்டு நம்பர் ரூட்டில் வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா அதான் நம்மளுக்கு வந்து டியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட். ஸோ இப்போ இங்கே வந்து ஏக்கு வந்து 18 டேஸ், அந்த டியோட 18 டேஸ் எக்ஸ்ட்ரா பார்க்குறாங்க. பி வந்து டியோட 8 டேஸ் எக்ஸ்ட்ரா பார்க்குறாங்க. ஸோ இப்போ ரூட் ஆஃப் டி வந்து கண்டுபிடிக்கணும்னா டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 18 × 8 போட்டுடணும். ஸோ இது டேரெக்டாக நம்மளுக்கு ரூட்டுக்கு வந்து எப்படி கேன்சல் அவுட் பண்ண அப்படின்னு தெரியலனா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அதை சிம்பிளாக வந்து டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இப்போ நான் 18 எப்படி எழுதலாம், 6 × 3ன்னு எழுதலாம். 8 வந்து 2 × 2 × 2ன்னு எழுதலாம். அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இன்னமும் இதிலேருந்து நம்ம எப்படி காமன் டேர்ம்ஸ் வந்து வெளில எடுக்க தெரியலனா நீங்கள் இன்னுமே ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் இந்த 6ஐ 2 × 3ன்னு போடுறேன். அப்புறம் வந்து இந்த 2 2 2 அப்படியே இருக்குது, இந்த 3 3 3 அப்படியே இருக்குது. ஸோ எப்போவுமே ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு நம்பரை வெளில எடுக்கணும்னா 2 நம்பர் தான் சேர்ந்து ஒரு நம்பரை எடுப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் இங்கே வந்து எடுத்தேன்னா எனக்கு என்னன்னு வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து 4 2 இருக்குது, அதே மாதிரி 2 3 இருக்குது. அப்போ வெளியில் எடுக்கிறப்ப ஒரு 2 இன்னொரு 2 இன்னொரு 3 வரும். அப்போ 2 2s 4 4 3s 12. ஸோ மொத்தம் 12 வரும். அப்போ டியோட வேல்யூ வந்து 12ன்னு வரும். இல்லை எனக்கு டேரெக்டாக இதை மல்டிப்ளை பண்ணி இப்படி போடுறது ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 18 × 8 வந்து 144 வரும். எல்லாருக்குமே தெரியும் ரூட் ஆஃப் 144ன்றது வந்து 12. ஸோ டின்றதோட வேல்யூ வந்து 12, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 12 டேஸில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ சம்டைம்ஸ் கொஸ்டினில் வந்து ஏ அலோன் மட்டும் கேட்பாங்க. நம்ம அப்போ டியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூவை போட்டுறக்கூடாது. ஸோ டி வந்து 12னா ஏ வந்து அதோட 18 வந்து ஆட் பண்ணணும் 30 டேஸ். ஸோ ஏ வந்து 13 இருக்கும். ஸோ அப்போ பியோட ஒர்க் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ 12, பி மட்டும் அதோட 8 கூட இருப்பான் அப்படின்னா 20 டேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே இதில் இன்னொரு கொஷின் வந்து பார்ப்போம். பட் அந்த கொஷின் டேரெக்டாக கொடுத்தாங்க. இங்கே வந்து கொஞ்சம் வேர்டிங்ஸாக இருக்குது. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா, ஏ டேக் 9 டேஸ் மோர் தென் ஏ ப்ளஸ் பி. அதாவது ஏ ப்ளஸ் பியை விட ஏ வந்து 9 நாள் கூட எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக அங்கே இருக்கிற மாதிரி ஒரு வேரியபிள் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் வந்து இப்போ ஏபி சேர்ந்து பார்க்குறவருக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் 9, அதோட 9 நாள் கூட பார்ப்பாங்க. பி வந்து 4 டேஸ் மோர்னு கொடுக்குறாங்க. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல இங்கே. ஸோ இங்கே வந்து அந்த இன்னொரு டேஸ் கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து 9ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து 4ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் நம்ம ரூட் எடுத்தோம்னா, ஸோ 9 × 4 ரூட் எடுத்தோம்னா 36 வரும். ஸோ ரூட் ஆஃப் 36 வந்து 6. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 6. அப்போ ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 6 டேஸில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ ஏ அலோன் எவ்வளோ முடிப்பாங்கன்னா 6 + 9 வந்து 15 டேஸில் முடிப்பாங்க ஏ அலோன் வந்து. அதே மாதிரி பி அலோன் எவ்வளோ முடிப்பாங்கன்னா 6 + 4 வந்து 10 டேஸில் முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏ ப்ளஸ் பி சேர்ந்து பார்க்குறது வந்து ஒரு வேரியபிள்லையும் அதை வச்சு ஏ அண்ட் பி கம்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அது ரெண்டுக்கும் சிம்பிளாக ரூட் எடுத்தாலே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி டைப் வந்துச்சுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.